பிரைஸ் லார்ட். இன்றைக்கு ஏசாயா 45வது அதிகாரம் 2 மற்றும் 4 ஆகிய வசனங்களை அறிக்கை செய்ய போகிறோம். நான் வாசிக்கிறேன். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன், வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். அறிக்கை செய்வோம். கர்த்தர் எனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குகிறார், வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் எனக்கு கொடுக்கிறார். கிறிஸ்துவின் நிமித்தம் கர்த்தர் என்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார், அவருடைய நாமத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். மறுபடியும் சொல்லுவோம். கர்த்தர் எனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குகிறார், வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் எனக்கு கொடுக்கிறார். கர்த்தர் கிறிஸ்துவின் நிமித்தம் என்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார், அவருடைய நாமத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் நம்மில் வருகிறோம். இந்த வார்த்தைக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீ சொன்னபடி உனக்கு ஆக கடவுள்னு சொன்ன வார்த்தையின்படி இதை அறிக்கை செய்த ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே இந்த வார்த்தை பலிக்கட்டும் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே கர்த்தாவே, எங்களை குறித்து நீர் வைத்திருக்கிற திட்டங்கள் நோக்கங்கள் எல்லாம் நிறைவேறுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அதற்கு தடையாயிருக்கிற எல்லா காரியங்களையும் நீர் நிர்மூலமாக்குகிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்து நிமித்தம் அதை செய்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே கர்த்தாவே, உமக்கு பிரியமானவைகள் எல்லாம் நாங்கள் செய்யத்தக்க எங்களுக்கு கிருபை தாரும் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, இதை சொன்ன அறிக்கை செய்த ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தை பலிக்கட்டும். அவருடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களிலிருந்து அவர்களை விடுதலை ஆக்குகிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த இரவை ஆண்டு கொள்ளுங்க. இந்த இரவு முழுவதும் உடைய பிரசன்னம் இருக்கட்டும், உங்களுடைய ஆளுகை இருக்கட்டும். கர்த்தாவே, இன்பமான நித்திரை கொடுங்க. உங்களுடைய இரத்த கோட்டைக்குள்ளே ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. தேவையற்ற எல்லா சொப்பனங்களுக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. பயத்துக்கும் திகிலுக்கும் கர்த்தாவே விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. காலையில் எழுந்திருக்கும் பொழுதே சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்களும் மாறி போகட்டும், சூழ்நிலைகள் மாறட்டும், நன்மையான ஒரு எதிர்காலம் உண்டாகட்டும். ஒவ்வொருவருக்கும் ஒரு புதிய கிருபையினாலே அவர்களை தாங்குகிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நசரேனா இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் சொல்லுவோம். நான் பயமின்றி என் வழியில் நடப்பேன், என் கால் இடராது. நான் படுக்கும்போது பயப்படாதிருப்பேன், நான் படுத்துக் கொள்ளும் போது என் நித்திரை இன்பமாயிருக்கும். சடுதியான திகிலும் துஷ்டர்களின் பால் கடிப்பும் வரும்போது நான் அஞ்ச மாட்டேன். கர்த்தரின் நம்பிக்கையாயிருந்து என் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காக்கிறார். ஆமென்.